இந்த மேஜிக் லிக்விட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? டக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லெமன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேஜிக் லிக்விட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட லெமன் நிறைய இருக்கும் போது இந்த மாதிரி குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுங்க குக்கரில். லெமன் அப்படியே பஞ்சு போல் வெந்துடும். எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக வெந்திருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக வெந்திருக்கு. அமுக்குனாலே பாருங்கள் நல்லா ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம லெமனை மட்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த தண்ணியும் கீழே ஊற்றிடாதீங்க, இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச விழுதை திருப்பி அந்த லெமன் வேக வச்ச தண்ணியிலே நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இது கொதிக்க வைக்கும் போது இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ் என்னென்னா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் உப்பு, 1/4 கப் வினிகர். இது 3 ஐட்டம் மட்டும்தாங்க. இது 3 ஐட்டம் நம்ம சேர்த்துட்டு இதை ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட இந்த லிக்விட் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் நிறைய இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி கூட நீங்கள் கொதிக்க வைங்க. நிறைய லெமன் கிடைக்கும்போது நம்ம என்னதான் பாக்ஸில் போட்டு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணாலும் அது ஒரு 1 வீக்லேயே லெமன் எல்லாம் காஞ்சு போயிடும், இல்லை கெட்டு போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பூஜை சாமான் தேய்க்கிற லிக்விட்ஸோ அந்த பவுடர்ஸோ எதுவுமே நம்மளுக்கு வாங்க வேணாம். சபீனா மட்டும் இருந்தால் போதும். இந்த லிக்விட் யூஸ் பண்ணி சபீனா வச்சு நம்ம ஈஸியாக தேய்ச்சிடலாம். டைமும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கொதிக்க வச்சு இதை ஆற வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது அந்த லெமன் கொதிக்க வச்ச குக்கர் தான். இதுவே எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது பருப்பு வேக வச்ச குக்கர். இதோட மூடியை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் லிக்விட் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக தான் தேய்க்கிறேன். நான் சோப்பு கூட எதுவுமே யூஸ் பண்ணல. எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது பாருங்கள். இந்த லிக்விடை நீங்கள் விம் ஜெல் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பாத்திரம் தேய்க்கும்போது. பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் அதே மாதிரி பூஜை சாமான்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் எதுக்கு எடுக்குதுன்னா, அது பூஜை சாமான் கழுவும்போது தான். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட பூஜை சாமான் கழுவுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் நான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு 1/2 அன் ஹவர்லேயே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் அந்த லிக்விடை கொஞ்சமாக நான் டப்பாவில் ஊற்றிட்டு அதை டிப் பண்ணுறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். இப்போ இதை நல்லா நம்ம லிக்விட் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம சபீனா தொட்டு தேய்க்கும்போது ஸ்க்ரப்பர் வச்சு ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். ரொம்ப சிரமம் படக்கூட வேணாம், அழுத்தியும் தேய்க்க வேணாம். எனக்கு என்கிட்ட கொஞ்சம் நிறையவே பூஜை சாமான் இருக்குது. ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு 3 நாள் மட்டும் தேய்ச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு ஒரு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே அதை வேக வச்சு இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். தீப கொலுசு நம்ம கற்பூரம் ஏற்றுறதுனால அது கரி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது யூஸ் பண்ணி தேய்க்கும்போது. இந்த யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.